வணக்கம். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மட்டன், பூண்டு, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தேங்காய்ச்சில், லவங்கம், பட்டை வகைகள், சோம்பு, சீரகம், மிளகு, கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. மட்டன் குழம்பு மசாலா கடையில் கிடைக்கிறது. மட்டனை நல்லா கழுவி குக்கரில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மட்டன் வேகிற வரைக்கும் விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். மட்டனுக்கு நம்ம மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை, பிரியாணி இலை, பட்டை வகைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை குறைவான தீயில வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. பூண்டு, தேங்காய்ச்சில் இதை 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாகவே வதக்குங்க. அடுப்பை குறைவான தீயில வச்சே வதக்குங்க, இல்லைன்னா கருகிரும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு மட்டன் மசாலா தயாராகிடுச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ குழம்பு வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 அல்லது 4 கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. ரொம்பவும் பொன்னிறமாக வேண்டாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கி விடுங்க. ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் நான். பெரிய தக்காளினா நீங்கள் 1 எடுத்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. மட்டன் மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துடலாம். கடைகள்லேயே நமக்கு கிடைக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டன் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து 1 நிமிஷம் அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம். நமக்கு மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டனையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிக்க போகுது. நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்கட்டும். மட்டன் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போது நல்லா தண்ணீரெல்லாம் வற்றிருச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா குழம்பு வற்றிருச்சு. இப்போ கடைசியாக மல்லி இலையை தூவி ஒரு தடவை கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னமும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சுவையான மட்டன் குழம்பு நமக்கு தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இட்லி, ரைஸ், தோசை கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.